ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ரொம்ப ஹெல்த்தியான சீம்பால் பால்கோவா எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். சீம்பால் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு இந்த போல் பால்கோவா செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சாஃப்டாக பார்க்கும் போதே தெரியும் அதனுடைய டெக்ஸ்சர். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா நீங்களும் இதே போல் பால்கோவா வீட்டில் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பால்கோவா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. நல்ல அடிகனமான கடாயோ இல்லை அடிகனமான பாத்திரமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 லிட்டர் அளவுக்கு 3வது நாள் சீம்பால் சேர்க்குறேன். மாடு கன்று போட்டு 3வது நாள் பாலுங்க இது. 1 லிட்டர் பாலும் கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பாலை காய வச்சுக்கலாம். நடுவில் மட்டும் இந்த மாதிரி 1 டைம் 2 டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரண்டியால். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பால் பாருங்கள் நல்லா பொங்கி காஞ்சி வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் பால் கொதிச்சிருக்கு. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி திரியாக பால் இந்த மாதிரி ஆகிட்டு வரும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே நான் சொன்ன மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்கட்டுங்க. பாலை மட்டும் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே வாங்க. நம்ம அடிகனமான கடாயை யூஸ் பண்ணோன்னா அடி பிடிக்காது. நம்ம கலந்து விடும் போது இது சேர்ந்து பாலோடு சேர்ந்து அந்த திரியாக ஒட்டின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா பாலோடு சேர்ந்து வந்துடும். பால் வத்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பால் வற்ற வச்சுக்கோங்க. பால் வற்றினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டையான கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கிக்கோங்க. ஏன்னா இந்த சீம்பால்ன்றதுனால திரியாக நிறைய வரும். அதனால் நல்லா இந்த மாதிரி தட்டையான கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கீழே உட்காந்துட்டு கரண்டியால் இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது 1 லிட்டர் பாலுக்கு சரியான அளவாக இருக்கும். நீங்கள் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலந்து விட்டதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக. இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, வாசனை பிடிக்காதவங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டிங்கன்னா கலந்து விட நல்லா இலக்கம் கொடுத்து வரும். இப்போ மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் கலந்து கொடுத்துட்ருக்கேன். இலக்கம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்பவும் திக்காய் வரும். சுகர் இந்த மாதிரி சமயத்தில் தாங்க சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சுகர் சேர்த்துட்டோன்னா பால்கோவா ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஏன்னா சுகர் கொதிச்சு பால்கோவா அந்த சுகர் கம்பி பதம் ஹார்ட் ஆகிடும். அதனால சுகர் இந்த சமயத்தில் சேர்க்கும் போது தான் பால்கோவா நல்லா சாஃப்டாகி வரும். கரண்டியால் இந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டே வாங்க. நல்ல பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கலந்து விட அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சி திக்கானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஏற்கனவே ஃபஸ்ட் நாள் பால் வச்சு ஆவியில் கேக் மாதிரி செஞ்சுருக்கோம். அதனுடைய லிங்க் வேணால் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பாலில் வெல்லம் போட்டு எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்குங்க. அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க பாருங்கள். நல்லா திக்காகி பால்கோவா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுங்க. இதுதான் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது பாருங்கள். கடாயிலையும் ஒட்டாமல் நம்ம எடுத்து போட்டோன்னா அந்த மாதிரி விழணும். இது ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாமுன் கப்பில் கூட போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, இந்த சூடாக இருக்கும் போதே ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுத்திங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா கத்தியால் கட் பண்ணிங்கன்னா கேக் மாதிரி நல்லா தனித்தனியாக பர்ஃபி மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப சுவையில் இருக்கும். சத்தானது கூட. கண்டிப்பாக இந்த பால்கோவா கிடைச்சதுன்னா வேஸ்ட் பண்ணாமல் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்கும் போதே இந்த பால்கோவானுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். சொல்லியிருக்கிற மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக சூப்பரான பால்கோவா நீங்களும் செஞ்சிடலாம். வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.